இஸ்லாமும் நவீன முஸ்லீம்களும் மேற்கு நாகரிகம் என்ற தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கிய தலைப்பு என்னென்னா டைரக்ட் ஐடியாலஜிக்கல் கிளாஷ். இது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ முந்தைய லெக்சரில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து மென்டலி என்ன செய்யப்பட்டிருக்காங்க, கையாளப்பட்டு விட்டார்கள் என்பதை பார்த்தோம். காலனித்துவம் பார்த்தோம், ஐரோப்பா மறுமலர்ச்சி எல்லாமே பார்த்தோம். எடுகேஷன், மீடியா, எலைட் இன்ஃப்ளூயன்ஸு இது எல்லாம் எப்படி வந்து செல்வாக்கு செலுத்துது, ஐடென்டிட்டி கிரைசிஸ் எப்படி ஏற்பட்டுச்சு என்பதெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் வந்து வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸ் எப்படி நேரடியாக இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது செக்குலரிசம் வெர்சஸ் இஸ்லாம். ஸோ வந்து ரிலீஜன் டோட்டலி தனிப்பட்டதாக ப்ரைவேட்டாக ஆக்கிட்டாங்க. செக்குலரிசமில் மனிதன் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய லாஸை தான் ஸ்டேட் லாஸாக ஆக்கிட்டாங்க. மொராலிட்டி வந்து ஃப்ளெக்சிபிளாக ஆக்கிட்டாங்க. ஆனால் இஸ்லாம் வந்து அல்லாஹுடைய சட்டத்தை தான் அமல்படுத்த சொல்லுது. மொராலிட்டி அதிகமாகவே முற்படுத்துது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து தீன் சென்டர்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லுது. இப்போ முஸ்லீம்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஸ்டேட் லாஸ் ஒபே பண்ணோமா இல்லை அல்லாவுடைய லாஸான்னு சொல்லிட்டு. ஸோ செக்குலர் ப்ரெஷர் வந்து தீனை பலவீனப்படுத்துது. அடுத்தது லிபரலிசம் வெர்சஸ் ஷரியா. லிபரலிசம் பார்த்திங்கன்னா தனிநபர் சுதந்திரம் வந்து எல்லாத்துக்கும் மேலே என்று வச்சிச்சு, அதுதான் உண்மை என்று. ஸோ வாழ்க்கை முறைகள், கருத்துக்கள் எல்லாம் தனிப்பட்டதாக ஆயிடுச்சு. குடும்பம் மற்றும் பாலின பங்கு முறைகள் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு. ஆனால் இஸ்லாமில் அழகாக குடும்பம் தாங்க சமுதாயத்துடைய அடிப்படையை, பாலினம் இது எல்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய விதிகள் நிறுவப்பட்டிருக்கு. சுதந்திரம் வந்து அல்லாஹ்வுடைய விதிக்குள் மட்டுமே சுதந்திரம் இருக்குது. உதாரணங்கள் சொல்லணும் என்றால் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டங்கள், ஆண் பெண் கலப்பு, லைஃப் ஸ்டைலில் சுதந்திரத்தை, ஒழுக்க குறைவை, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லிடுச்சு. அடுத்தது வந்து மனித உரிமைகள், இறைவனுடைய சட்டங்கள் என்ற விஷயத்தில் பார்த்தா வெஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மனிதனுக்கும் சமமான உரிமைகள், மதத்துக்கு எதிராக கூட உரிமை கொடுக்கப்படும், சுதந்திரம் என்பது வந்து கடவுளுடைய கட்டளைக்கு மேல் உள்ளது என்று சொல்லக்கூடியது வெஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதுதான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வெர்சஸ் டிவைன் லா என்று நம்ம சொல்லலாம். ஸோ அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன சொல்லுது? உரிமைகள் எல்லாமே வந்து அல்லாஹ்வின் கட்டளைகளுடன் சமநிலையில் இருக்கக்கூடியது. மனித உரிமைகள் வந்து ஷரியாவை மீற முடியாது எப்போவுமே. ஸோ வந்து அடுத்தது வந்து கேபிட்டலிசம், வெட்ரியலிசம் மற்றும் ஸ்பிரிச்சுவாலிட்டி வெர்சஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீக வாழ்க்கை. ஸோ வெஸ்டர்ன் அப்ரோச் என்னென்னா, இதில் துன்யாவை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, லாபம் தான் வெற்றி, அதுதான் வாழ்க்கையோட முக்கிய குறிக்கோளாக இருக்குது. வெஸ்டர்ன் அப்ரோச்சில் பொழுதுபோக்கு, ஆடம்பரம் தான் வாழ்க்கையோட முக்கியமான சந்தோஷம் என்று ஆகிடுச்சு. ஆனால் இஸ்லாமில் வந்து மறுமையை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும் என்ற நடுநிலையான ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக மதிப்புகளுக்கு முக்கியத்துவம் இருக்குது இஸ்லாமில். ஸோ இந்த வெஸ்டர்ன் அப்ரோச்சை முஸ்லீம்கள் எடுக்கும்போது, நவீன முஸ்லீம் சமூகம் வந்து பொருள் மையமாக மாறி ஆன்மீகம் பலவீனமாயிடும். மெட்டீரியலிசம் மைண்ட் செட்டில் எல்லோரும் வந்துடுவாங்க. ஹராமான என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே எளிதில் ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்தது ஃபெமினிசமும் ஜெண்டர் ஐடியாலஜியும் நம்ம பார்க்குறோம். வெஸ்டர்ன் ஃபெமினிசம் என்பது பாலின சமத்துவம் முழுமையானதுன்னு சொல்லுது, எல்லா விதிமுறைகளுக்கும் அப்ரஷன் என்று சொல்லுது. ஆனால் இஸ்லாமில் உரிமைகள் சமமாக இருக்குது, ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனி பணிகள் இருக்குது, வேறுபாடு இருக்குது, நல்ல நெறிமுறை இருக்குது, குடும்ப பாதுகாப்பு இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் அப்ரோச்சை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறதுனால குடும்ப அமைப்பில் பாதிப்புகள் ஏற்படுது. ஹிஜாப், மாடஸ்டி இந்த விஷயங்கள் கொஸ்டின் செய்யப்படுது. அடுத்து மாடர்ன் எஜுகேஷனும் இஸ்லாமிக் நாலேஜை பார்க்க போகிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் சிஸ்டம் என்ன நவீன கால கல்வி முறையில் என்று பார்த்தீங்கன்னா, செக்குலர் லிபரல் கண்டென்ட் தான் இருக்குது. அதில் இப்போ இருக்கக்கூடிய கல்வியில் வரலாறு, அறிவியல், தத்துவம் எல்லாமே வெஸ்டர்ன் லென்ஸில் பார்க்கப்படுது. ஒரு இஸ்லாமிக் வேர்ல்டியூ நீக்கப்படுது அந்த இடத்துல. அப்போது இஸ்லாமில் வந்து குர்ஆன் சொன்னால் அனைத்து அறிவுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம், அழகான மார்க்கம். ஒழுக்கமாகட்டும், எத்திக்ஸ் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு அதோடு. ஸோ இதனுடைய விளைவுகள் என்னென்னா, இந்த வெஸ்டர்ன் அப்ரோச்சை ஒருத்தவங்க எடுக்கும்போது முஸ்லீம்கள் வெஸ்டர்ன் மைண்ட் செட்டை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஐடென்டிட்டி, அவங்களுடைய அடையாளம் மெதுவாக அழிக்கப்படுது, அது அவங்களுக்கே தெரியல. ஸோ நவீன முஸ்லீம்களும் மேற்கு நாகரிகமும் என்ற தொடரில் நம்ம இப்போ வந்து தொடர்ச்சியாக பல உரைகள் பார்த்துட்டு வரோம். போன லெக்சரில் வந்து வெஸ்டர்ன் ஐடியாலஜி வந்து நேரடியாக முஸ்லீம்கள் மீது எப்படி தாக்கம் செலுத்துது, இந்த செக்குலரிசம், லிபரலிசம், கேபிட்டலிசம், ஃபெமினிசம், மேலும் கல்வி, ஊடகங்கள் மூலம் சிந்தனைகள் எப்படி ஆக்கிரமிக்கப்படுது, முஸ்லீம் ஐடென்டிட்டி கிரைசிஸ் எப்படி உருவாது என்பதை எல்லாமே பார்த்தோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி முஸ்லீம்கள் மீண்டும் எழுச்சி பெற முடியும் என்று பார்த்தீங்கன்னா, குர்ஆனையும் சுன்னாவையும் மையமாக ஒரு கல்வி இருக்க வேண்டும். எஜுகேஷன் தாங்க முதன்மையான ஆயுதம். தீனுடைய உணர்வு இல்லாமல் மனுஷன் வாழ்க்கையை மட்டுமே பின்பற்றிட்டு போகிறான் இல்லைங்களா? ஸோ வந்து இதற்கான தீர்வு என்னென்னா, பள்ளிகள், பாடங்களில் குர்ஆன் சுன்னா மையமாக உருவாகணும். உலக அறிவியல் அதையும் சேர்க்கணும், ஆனால் இஸ்லாமிக் லென்ஸில். ஒழுக்கம், நெறிமுறைகள், நடத்தை, பாடங்கள் இது எல்லாமே அதில் சேர்க்கப்படணும், இணைக்கப்படணும்.
இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தீனில் பரிபூர்ணமாக வளர்ச்சி அடைவாங்க. வெஸ்டர்ன் மைண்ட் செட்டை இமிட்டேட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது குறையும். அடுத்து கம்யூனிட்டி ரிவைவல் இருக்குது. சமூக எழுச்சி ஏற்படணும். எப்படின்னா மஸ்ஜித் பேஸ்டு ப்ரோக்ராம் நடக்கணும், கம்யூனிட்டி லெக்சர்ஸ் நடக்கணும், ஸ்டடி சர்க்கிள் இருக்கணும், யூத்தையும் விமனையும் என்கேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ வந்து இதனுடைய நோக்கம் என்னென்னா, முஸ்லீம்கள் வந்து ரியல் ஐடென்டிட்டியை கற்றுக்கொள்கிறாங்க. ஃபேமிலி, சொசைட்டி, மாரல் வேல்யூஸ் எல்லாமே ரீஸ்டோர் பண்ணப்படுது. ஒரு கலெக்டிவான அக்கௌண்டபிலிட்டி உருவாகுது. அடுத்தது வந்து எலைட் ரீஓரியன்டேஷன் இருக்கணும். எலைட் ரீஓரியன்டேஷன் என்றால் என்னென்னா, ஸோ ஆலிம்கள் ஆகட்டும், பாலிசி மேக்கர்ஸ் ஆகட்டும், மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும், எல்லாம் குரான் சுன்னா மையமாக கொண்டு செயல்படுவாங்க. ஸோ வெஸ்டர்ன் மைண்ட் செட் வந்து குரான் சுன்னா மூலியமாக மாற்றம் ஏற்படும். இந்த அப்படியே கண்மூடித்தனமாக வெஸ்ட்டை பின்பற்றுறது தவிர்க்க வேண்டும். அடுத்து ஊடகங்கள், கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படணும். டிவி, சோஷியல் மீடியா, மூவிஸு, இதெல்லாம் ஹராம் கண்டென்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குங்க. இதனுடைய தீர்வு என்னென்னா, இஸ்லாமிக் மீடியா ப்ரொமோட் பண்ணணும். பாசிட்டிவான இஸ்லாமிக் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இஸ்லாமிக் கல்ச்சுரல் ரிவைவல் பண்ணப்படணும். லிட்ரேச்சர் ஆகட்டும், ஆர்ட் ஆகட்டும், எல்லாமே. இதனுடைய விளைவு என்ன, யூத்துக்கு வந்து நல்ல கண்டென்ட் கிடைக்கும். கெட்ட கண்டென்ட் மூலியமாக உள்ள பாதிப்பு குறையும். ஹராம் நார்மலைஸ் பண்ணுற அந்த தவறான மைண்ட் செட் குறையும். அடுத்தது ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்கணும். ஒவ்வொரு முஸ்லீமும் தனிப்பட்ட முறையில் ஈடுபடணும் இதில். ஸோ வந்து இதனுடைய தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை, குரான் ஓதுதல், தாவா, ஃபேமிலி அப்ரிங்கிங் பண்ணுறது, சம நண்பர்களை இந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ் பாசிட்டிவாக மாற்றுறது. இதன் மூலயமா முஸ்லீம்களுடைய அடையாளமும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரீஸ்டோர் பண்ணப்படுது. ஸோ நம்ம இதுவரையில் ஒரு 8-9 சீரீஸ் வந்து பேசியிருக்கோங்க இதன் அடிப்படையில். அதில் வந்து முஸ்லீம்களும் மேற்கு நாகரிகமும், அதனுடைய கோரான சிந்தனைகள் என்ன, முஸ்லீம்கள் வீழ்ச்சி எப்படி அடைஞ்சாங்க, மேலும் வந்து இஸ்லாம் வந்து எப்படி தீன் மையமாக ஆக்கப்படணும், ஆகிரத் மையமாக ஆக்கப்படணும், மேலும் வந்து மனித அறிவை மையமாக கொண்டு மாறப்படக்கூடிய ஒழுக்கத்தை மையமாக கொண்டு உலக வாழ்க்கையை மையமாக கொள்ளக்கூடிய மேற்கு சிந்தனையின் பாதிப்புகள் என்ன என்பதை பார்த்தோம். சர்ச்சு, அதனுடைய என்லைட்மெண்ட்டு, செக்குலரிசம் எப்படி உருவாச்சு எல்லாமே பார்த்தோம். எப்படி என்லைட்மெண்ட் பீரியடில் மனித அறிவு வந்து கடவுளோட கட்டளைக்கு மேலே உயர்த்தப்பட்டுச்சு, செக்குலரிசம் எப்படி பறந்தது என்பதையும் பார்த்தோம். ஸோ வந்து மெட்டீரியலிசம், கேபிட்டலிசம் கான்செப்ட் வந்து எப்படி உருவாச்சு என்பதையும் பார்த்தோம். துன்யாவை மையமாக கொண்டு எப்படி மக்கள் மாறினார்கள் என்று பார்த்தோம். பிறகு வந்து சிந்தனை மூலியமாக எப்படி நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க என்பதை பார்த்தோம். கல்வி, ஊடகம் மூலியமாக உள்ளத்தை எப்படி சிந்தனையை கைப்பற்றுறாங்க என்பதை பார்த்தோம். மேற்கு பாடத்திட்டங்கள், டிவி, ஊடகங்கள் மூலியமாக எப்படி முஸ்லீம்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதனால் எப்படி ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஆச்சு, தீன் எப்படி மெதுவாக பலவீனம் அடைஞ்சிது, மக்கள் பலவீனம் அடைந்தார்கள் என்றதை பார்த்தோம். ஸோ அதற்கான தீர்வுகளாக குரான் சுன்னா மையமான கல்வி வேண்டும், வெஸ்ட்டை இமிட்டேட் பண்ணுறது தடுக்கணும் என்பதெல்லாம் பார்த்தோம். ஸோ மேலும் நவீன வழிகட்டு சித்தாந்தங்களாக லிபரலிசம், கேபிட்டலிசம், ஃபெமினிசம், செக்குலரிசம் இருப்பதெல்லாம் நம்ம அப்படியே சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக பார்த்துட்டு வந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக.